கண்ணுங்களா, நேத்தை ஒரு கதையை கேட்டீங்களாங்கி. நான் வடசேரி போயிருந்தேன் பார்த்துருங்க. நேத்தை நாகர்கோவில் வடசேரி போகும்போது அந்த வடசேரி பஸ் ஸ்டாப்லேருந்து மேலே ஒரு ஸ்டெப்பு ஏறி வரும்போது பயங்கர ஒரு கூட்டம் பார்த்துடுங்க. ஒரு விஐபி வந்தால் இவ்வளோ கூட்டம் கூடுமோ என்ன தெரியாது. ஒரு காரை சுற்றி பயங்கர கூட்டமாக இருந்து நானும் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன செய்தேன், பக்கத்தில் போனேன் பார்த்துடுங்க. அப்போ கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பையன் பார்த்துடுங்க, கம்பு போல் எரியும், சுள்ளி கம்பு போல் ஒடிச்சா ஒடி போடான். அப்படி ஒரு பையன் என்ன செய்துடான்னு சொன்னால், அங்கே கேரளத்தில் இருந்து ஒரு பொம்பளைக்கு தாலி வேணும் ஏதோ அறுத்துடியான் பார்த்துடுங்க. அடுத்து இவனுக்கு எல்லோரும் என்ன யோசிக்கன்னு சொன்னால், நமக்கு தெரியாமல் எல்லாம் கடந்து போயிடுன்னு சொல்லிட்டு போவானுவான். பல நாள் திருடம் ஒரு நாள் பிடிபடதாங்க செய்வான், நம்ம ஜிமெயில் ஐடி திருடியது போல். நானும் சகிச்சு போனேன், சரி போட்டு. ஆனால் அவங்க என்ன செய்யலை, நம்மளை ரொம்ப பின்தொடர்ந்துட்டே இருந்துட்டாங்க. அப்போ நம்மளை ரொம்ப பின்தொடரியவங்களை என்ன செய்யக்கூடாது, வேண்டான்னு வைக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்கள என்ன செய்யணும், உலகத்துக்கு காட்டியது நல்லதுதான் சொல்லிட்டாங்க. அந்த உலகத்துக்கு காட்டியது. மற்றபடி நேற்று கேட்டாலும் போகிறோம் எந்த கூட்டம் இருந்ததா பக்கத்தில் போய் பார்க்கும்போது சரி அடந்த அங்கேருந்து திருடியாக தான் நம்ம ஸ்கெட்சு போட்டு பார்த்துருப்பாங்க பார்த்துருங்க. சிசிடிவி கேமராவில் தான் இப்போ எல்லாம் தெரியுமே. நம்ம தானே செய்து ஒன்றும் தெரியாது, தலைமறைவு ஆயிடலான்னு பார்த்தாலும் அவன் என்ன செய்திருக்கான்னு சொன்னால், அங்கேருந்து சிசிடிவி கேமராவில் அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு என்ன செய்துட்டாங்க, இவன் எந்த ரூட்டு போகிறான், இப்போ ஒவ்வொரு அவன் என்னென்ன செய்கிறான் அவன் ஆக்ஷன் எல்லாம் தெரியும் பார்த்தீங்களா. அதை வச்சு பல நாளாட்டம் ஸ்கெட்சு போட்டுட்டு இருந்திருப்பாங்கன்னு தோணுது. அவன் யாருன்னா பஸ்ஸை கரெக்டாக பார்த்துங்க. அங்கங்கேயாட்டம் போலீஸ்காரங்க எல்லாம் நார்மல் ட்ரெஸ்ஸில் நிற்காங்க, ஆர்டினரி மேன் போல். சும்மா எல்லாம் ஆர்டினரியாட்டு சும்மா பேசிட்டு போல அங்கங்கே ரெண்டு மூணு பேர் பேசிகிட்டே இருந்தாங்க. நான் இப்போ சரி நம்ம எல்லாம் லைட்டாக பார்ப்போம், அடுத்து கண்டுக்கிட மாட்டோம் இல்லையா, ஏதோ வேறு விஷயம். அப்புறம் பஸ்ஸிலேருந்து இறங்கியிருப்பேன்னு தோணுது. பஸ்ஸிலேருந்து இறங்கி எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்படி அமைதியாக தான் இருந்துட்டு ஷைங்கன்னு இவன் படியாரி ஓடினா இல்லையா, ஓடினது பார்த்தோன்னே இவங்களும் டைங்குன்னு போய் சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டாங்கன்னு தோணுது. அப்புறமா கையை எல்லாம் கட்டி காரில் ஏற்றி கொண்டு போனாங்க. அவனே ஜாலி முடிஞ்சது போல தான். இனி எல்லாம் என்னத்துக்கு தான் இப்படி பண்ண, எப்பா நீ ஒரு நாள் உனக்கு அப்படி என்ன தான் செலவு, நீ அந்த இடத்துல இருந்து உன்னுடைய சாதனை அப்படி திருட்டு போகும்போது உன்னுடைய மனநிலைமை எவ்வாறு இருக்கும், அதை மட்டும் யோசிக்கணும்ப்பா. எப்போவுமே நம்ம யோசிக்கிற என்னதான் இருக்கணும்னா, மற்றவங்களும் நம்ம ஒரு தீங்கு செய்கிறது முன்னாடி நமக்கு அது நேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னு மட்டும் யோசிச்சுட்டு தான் என்ன செய்யணும்னா ஒரு தீமை செய்ய போகணும். அப்போ இந்த மற்றவங்க செயினை பிடிச்செல்லாம் இழுக்கிறீங்க தெரியுமா, அதெல்லாம் நினைங்க. உங்களுடைய கழுத்தில் இருந்து இன்னொரு ஆள் ஒரு 5 பவுன் 10 பவுன் செயினை அப்படி பிடிச்சி கொண்டு போயிட்டாங்கன்னா உங்கள் மனநிலை எவ்வாறு துடிக்கும், அந்த துடிப்பை முதல்ல நீங்கள் உணரணும் பார்த்துடுங்க. அப்படி உணர்ந்துட்டிங்கன்னா என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களை அந்த வலியை கொடுக்க மாட்டீங்க பார்த்துடுங்க. எல்லாருக்கும் ஆசை தான், காசு வேணும், நம்ம நல்லபடியாக ஆடம்பரமாக நடக்கணும்னு எல்லோரும் தான் ஆசைப்படுறோம். அந்த ஆசைப்படுறோம்னு நம்ம உழைக்கணும், அதுக்கு கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா அந்த உழைக்காமல் வர பணம் உடம்புல ஒட்டாது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, எல்லோரும் என்ன தண்ணிக்குள்ளே குசு விட்டாலும் குசு என்ன செய்யும், மேலே வந்துடும். மறைஞ்சு நம்ம நிறைய திருட்டு செய்தாலும் மேலே என்ன செய்திடும், அது அந்த சிற்றலைகளும் காற்றலைகளும் என்ன செய்யும், அதாவது வெளிக்கொணர்ந்து கொண்டு வந்துட்டே தான் இருக்குமே தவிர, என்னையாவது ஒரு நாள் எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்க. படித்தவங்களுக்கு இப்போ பல்வேறு விதமான வேலைகள் வரதான் செய்யுது. ஆனால் என்ன செய்யலை, படித்தவங்க கஷ்டம், அந்த வேலை கஷ்டம் தான், படித்தது தகுந்தவர் தான் வேலை பார்க்கணும். அப்படின்னு என்ன செய்கிறோம், பல்வேறு வேலை வாய்ப்புகளை உதறிவிட்டு ஊதாரித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறோம். அதான் அங்கே உண்மை இல்லையா. அது மட்டும் இல்லை, திருடிட்டு வந்தால் எத்தனை பேர் அலைச்சல்னு பாருங்கள். இவன் கேரளத்தில் அங்கே திருடினவன், அவனை ஃபாலோ பண்ணி அங்கே உள்ளவங்க எல்லாம் இங்கே வரணும் இல்லையா.
அங்கேருந்து இங்கே நியூஸ் கொடுத்து, இங்கேருந்து இங்கே நியூஸ் கொடுத்து, ஒரு சின்ன சம்பவம் அது எவ்வளோ கஷ்டத்தை, எத்தனை பேருடைய நேரத்தை வேஸ்ட் ஆகுது, எவ்வளோ பேருக்கு அலைச்சலை கொடுக்குது, எவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குது. எதுக்குங்க அப்படி எல்லாம் பண்ணுறீங்க? கஷ்டப்படும். வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள் நிரந்தரமாக வாழ போகிறதில்ல, எதுவுமே நம்ம கொண்டு போகிறதில்ல. அப்படி அண்ணன் நாடு நம்ம செலவுகள் கழிக்கணும், அண்ணன் நாடு நிம்மதியான உறக்கம் உறங்கணும். நிறைய கோடிகளை திருடி 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 கோடிகளை எல்லாம் சம்பாதிச்சு வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களும் நிம்மதி இருக்காங்க. அவங்க ஆஸ்பத்திரி கொண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய வச்சுட்டு அவங்க வீட்டில் ஒரு நிம்மதியற்ற சூழலை தான் நான் நிறைய வீடுகளில் சந்திச்சிருக்கேன். அதனால கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு களை பிடுங்கி ஒரு 300-500 ரூபா கிடைச்சாலும் சமாதானத்தோட நம்ம தூக்கலாம் பாருங்கள். நல்ல தூக்கம் வரும், நிம்மதியான தூக்கம். உடம்பு அலுப்பாட்டு வேலை செய்துச்சுன்னா நம்முடைய இரவு தூக்கம் நிம்மதியான தூக்கமாக இருக்கும். இல்லைன்னா என்ன செய்யும்? அங்கே நம்ம கோடி இருக்கு, அங்கே என்ன ஆகும், இங்கே என்ன ஆகும், அங்கே வச்சிருக்கிறது என்ன ஆகும், எப்போ என்ன நடக்கும்னு சொல்லி மனம் பதறி 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 எங்கே அவன் கொண்டு வாடிடுவானோ, இவங்க கொண்டு வாடிடுவானோ, அங்கே நம்ம வட்டி கொடுத்தோம், இங்கே நம்ம குட்டி கொடுத்தோம், அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கண்ணுங்களா. உங்கள் வீட்டு சகோதரியாட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரே ஒரு அட்வைஸ் தான். என்னன்னா, திருடாதீங்க. திருட்டுலேருந்து மாறுங்க. ஜிமெயில் ஐடியும் திருடாதீங்க. மற்றவங்க எந்த சாதனத்துக்கு மேலே ஆசை வைக்காங்க. சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். சிலர் பிடிச்சிருக்கு எனக்கு தர முடியுமான்னு கேட்டு வாங்கினா கூட அவங்க சந்தோஷமாக சிலர் தருவாங்க. அவங்கள கஷ்டப்படுத்தி, அவங்கள காயப்படுத்தி, அவங்கள நஷ்டப்படுத்தி, அவங்கள வலிக்க வச்சு எந்த விதமான சுச்சுவேஷன்லையும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் முன்பகுதி நல்லதாக இருக்கிறோம், ஆனால் பிற்பகுதி உங்களுடைய சந்ததிகள் அனைத்தும் அதனுடைய பலன் இருக்காதுங்க. உங்களுடைய சந்ததிகள் என்ன செய்யணும்னா அவ்வளோத்தையும் அழிச்சு தள்ளிடும்போது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இதான் நடந்தது. அவர் நிறைய ஒரு கோடீஸ்வரன் ஆகும், ஒரு 5-6 மக்களையும் பெற்றார், நல்ல சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம். இப்போ மக்கள் அங்கங்கேயா போயிடுச்சு, அங்கங்கேயா வேலை பார்க்குறாங்க, வீடு அவங்க 2 பேரும் வயதாகி இறந்துட்டாங்க. இப்போ அப்புறமா என்ன செய்யுது? எல்லாத்தையும் பங்கு வச்சு பீஸாக அவர் கொடுத்தது எல்லாத்தையும் விற்று தின்னுட்டு போயாச்சு. அவர் கஷ்டப்பட்டு இதெல்லாம் உருவாக்கி உழைச்சி கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்யுங்க? இதெல்லாம் விற்று தள்ளிடுறாங்க. இது போல் ஈஸியாக வாரதெல்லாம் என்ன செய்யாது? ஈஸியாக வாரதெல்லாம் நிலைக்காதீங்க. அதனால் யாரு பொருளையும் திருடாக ஆசைப்படாதீங்க. அந்த நாகர்கோயிலில் அப்படி இருந்து பார்த்தீங்களா? வடசேரி பஸ் ஸ்டாப்பில் ஒரு 1:30 மணி இருக்கும் பார்த்தீங்க. மதியானம் ஒரு 1:30-2 மணிக்குள்ளாடி தான் இருக்கும் அந்த சம்பவம் நடந்தது. எப்போ அவன் எவ்வளோ பதட்டம் ஆகியிருப்பான். இந்த ஒரு விஐபியை கூட இப்படி பார்க்க மாட்டான். அவனை காருக்குள்ளே அடைச்சோன்னா எல்லோரும் சுற்று வட்டாரமாக அப்படி பாக்கியதும் கெடுக்கதும். அப்போ சரியான கூட்டம் கேட்டியெல்லாம். அதுக்கு அடுத்து அது இல்லை, என்னத்துக்கு தான் இப்படி செய்தான்? எனக்கு மனசு எனக்கு பாவம். 2 போட்டிருந்தேன். என்ன ஆட்கள்லாம் சேர்ந்து கூடி போட்டாங்களாஞ்சாரு தெரியாது. நான் லாஸ்ட்டாக தான் போனது. அவன் இப்படி எலும்பு போல் சுள்ளிக்கம்பு போல் இருந்துட்டு ஒத்த ஒடிப்பு ஒடிஞ்சா போதும். நான் ஒரு ஒடி பொறுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தப்பான ஒரு போக்கோலை பாருங்கள். எனக்கு அப்படியே அசந்து போயிட்டேன். அந்த இடத்துல அந்த பையனுக்கு அம்மா நின்று அந்த அம்மாவுக்கு நிலைமை, அந்த அம்மாவுக்கு மனது எவ்வளோ கஷ்டப்படும் இல்லையா? இப்படி ஒரு பிள்ளையை பத்துட்டேனேன்னு நினச்சி. நல்லா இருந்தால் ஒரு 25-26 வயசு தான் இருக்கும் பார்த்துடுங்க. கொஞ்சம் போல் முடியை இப்படி 2 சைட்லேயும் போட்டுக்கிட்டு இப்போ பயிலுக்கு எல்லாம் ஒரு பிடரி வளர்ப்பு. இந்த மேப்பட ஒரு பிடரி, மேப்பட எலும்பி குதிரையை பிடரி இந்த ஆட்டினா தான் போய் இங்கே எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு, இங்கேயே மொட்டை அடிச்சுட்டு 5-6 பிடரி மொட்டை என்ன செய்யணும்னா மேப்படை சிங்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யும்? துள்ளி துள்ளி போவோம். அந்த வெளியே அந்த இதோட எல்லாம் பைக்கோள்ள எல்லாம் போகிற நேரமே இந்த பிடரி மட்டம் கிடந்து ஜிங்குன்னு ஆட்டிப்போம். என்னத்தடா வாழ்க்கையை நல்ல முறையில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வேண்டா. எதுக்குடா மற்றவங்கள கும்மி சகோதரி அட்வைஸ் பண்ணி கேட்கல, அவ்வளோதான். கேட்டால் நல்லா இருப்பீங்க. கண்ணுங்களா கேளுங்க, நல்லா இருப்பீங்க.